ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் வச்சுட்டு ஒரு புலாவ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சு சின்னதாக சேர்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது நல்லா வதங்கினோடனே தக்காளி, ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா இது வதக்கிக்கலாம். இது சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த புலாவ் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்னு பச்சையாக தான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கை இப்படி பட்டாணி, பச்சை பட்டாணி தான் நல்லாயிருக்கும். நான் வெள்ளை பட்டாணி தான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா ஒரே ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா. தேங்காய் பால் தான் சேர்த்துக்கிறேன். நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு தேங்காய் பால் நான் சேர்த்துக்கிறேன். 2 கிளாஸ் தேங்காய் பால், 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொதி வரும் போதே அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா ரொம்ப கொதிக்க விட வேணாம். கொஞ்சம் கொதி வந்த உடனே குக்கரை மூடி போட்டு 2 விசிலு, கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். 2 விசில் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்வீட் கார்ன் புலாவ் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது. பாருங்கள், இப்போ நல்லா இது டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நான் எக்கு தான் வச்சுருக்கேன். எக்கும் ரைத்தாவும் தான் வச்சுருக்கேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.